السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறுதி தூதர் இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நம்மீது கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய அமல்களை நிறைவு செய்வதற்காக நாம் அனைவரும் அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த அமல்களையும் பிற அமல்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தானோ, தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எப்படி காண்பித்து தந்தார்களோ அதன் அடிப்படையில் அமல்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாரத்தில் 6 நாட்களும் இந்த நேரத்தில் லுஹருடைய சலாத்தை தொழக்கூடிய நமக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கருணையின் வெளிப்பாடாக, தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக, தன்னுடைய அருளின் வெளிப்பாடாக இந்த ஜும்மாவை நம் மீது கடமையாக்கி ஜும்மாவின் வாயிலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உபதேசத்தை கேட்கக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தான். எதை பற்றி நான் பேசுகிறேனோ அதை என்னுடைய வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்துவதற்கும் செயல்முறைப்படுத்துவதற்கும் நீங்கள் எதையெல்லாம் செவிமடுத்தீர்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தி உங்களுடைய உறவுகளிலே மகத்தான உறவாகிய தாய் தந்தை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள், உறவினர்கள், சமூகத்தார்கள் மத்தியிலே செயல்முறைப்படுத்த தூண்டக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூபி தப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹும்ம முஸ்ரிப குலூபி ஸர்ரிஃப குலூபினா அலா தாஅத்திக். ரப்பனா லா துஸு குலூபனா பஅது ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஜும்மாவின் வாயிலாக நாம் செவிமடுக்க இருக்கும் தலைப்பு பெருமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பண்பிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அது எது ரீதியாக இருந்தாலும் சரி, அந்த செயல்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமை என்ற பண்பை பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது யாரிடம் இருந்ததாக தன்னுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான் என்றால், அல்லாஹோடு வாழ்ந்த அல்லாஹுடைய படைப்பாகிய ஷைத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்தான். அல்லாஹ் ஏவிய கட்டளைகளை செய்து கொண்டு வாழ்ந்தான். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதலாக நான் படைக்கக்கூடிய படைப்புகளிலே சிறந்த படைப்பாகிய மனித இனத்தை படைக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த பிறகு அல்லாஹ் அவனோடு இருக்கக்கூடிய வானவர்களுக்கு கட்டளையிட்டான், நீங்கள் ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள் என்பதாக. அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூதை செய்தார்கள். அதுபோல் அல்லாஹ் தன்னோடு இருக்கக்கூடிய ஷைத்தானுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஆதமுக்கு நீ சுஜூது செய் என்ற பொழுது அந்த ஷைத்தான் அல்லாஹ்விடத்திலே பேசுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், இது குல்னா லில் மலாயிகத்து இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சிரம்பணிந்தார்கள். இப்லீஸ் மறுத்தான், ஆணவம் கொண்டான், இன்னும் அவன் காஃபிர்களை சார்ந்தவனாகி விட்டான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
பெருமையை பற்றி பேசும் பொழுது எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானை அல்லாஹ் எதற்காக சபித்தான், அவன் ஏன் சபிக்கப்பட்டான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக, ஷைத்தானிடம் இருந்த ஒரு பண்பின் மூலமாக ஆதமுடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் அறிவுரை செய்கிறான். நாம் எல்லோரும் இந்த வசனத்தின் வாயிலாக நாம் நம்மை நினைத்து பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிய அருள் கொடைகளில் அறிவை கொண்டு நாம் பெருமை அடிக்கிறோமா? அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை கொண்டு நாம் பெருமை அடிக்கிறோமா? அல்லாஹ் கொடுத்த அழகான இறை இல்லங்களையும் இல்லது நாம் வசிக்கக்கூடிய இல்லங்களையும் வைத்து நாம் பெருமை அடிக்கிறோமா? அல்லாஹ் கொடுத்த அழகை கொண்டு நாம் பெருமை அடிக்கிறோமா என்று நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா பண்புகளையும் நாம் இந்த நேரத்தில் நம்மை நாமே முகாசபா செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமையை பற்றி பேசும் பொழுது அல் முத்தகப்பிர், பெருமைக்குரியவன் என்பது நான் ஒருவன் என்பதாக மட்டும்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். பெருமைப்படுவதற்கு, பெருமை அடிப்பதற்கு எல்லா பண்புகளும் உள்ளது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் மட்டும்தான். காரணம், அவன் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான். அந்த உலகத்தை படைத்தது மட்டுமல்லாமல் அந்த உலகத்தை படைத்த படைப்பினங்களையும் அல்லாஹ் அதை ரசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறான். அப்படி என்றால் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் பெருமை உண்டே தவிர நம் யாருக்கும் பெருமைப்படக்கூடிய, பெருமையுடைய பண்பின் பக்கம் செல்லக்கூடிய விஷயத்தை கூட அல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெருமை அடிப்பதை பொறுத்த வரைக்கும் அந்த பெருமையை நமக்கு அல்லாஹ் அழகான முறையில் காண்பித்து தருவான். நீ செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் உன்னுடைய நலனுக்காக, உன்னுடைய சந்தோஷத்திற்காக நீ செய்கிறாய். அல்லாஹ்வுடைய அருளுக்காகவோ, அல்லாஹ்வுடைய கருணைக்காகவோ, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காகவோ உன்னுடைய செயல்கள் எதுவும் இல்லை என்பதை அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாகவே அல்லாஹ் நமக்கு காண்பித்து தருவான். இதைத்தான் அல்லாஹ் வன்மையாக நம்மை கண்டிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய மேலாடை, பெருமை என்பது அல்லாஹ்வுடைய கீழாடை. இந்த இரண்டிலும் யாராவது ஒருவர் விளையாடினால் உலகத்தில் வாழும் பொழுது, மனிதர்களாகிய நாம் பெருமையை கொண்டும் கண்ணியத்தை கொண்டும் நாம் இந்த உலகத்தில் விளையாடினால் நிச்சயமாக அவருக்கு தண்டனை மறுமையில் இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்முடைய அமல்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எல்லாவித அருள்களையும் கருணையும் நமக்கு தந்திருக்கிறானா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருமை அடிக்கக்கூடிய நபர்களை நாம் ஒரு காலம் நேசிப்பதில்லை, பெருமை அடிக்கக்கூடிய நபர்களை நாம் ஒரு காலமும் நேசிப்பதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மற்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான், மூமின்கள் யார் என்றால் சூரத்துல் சஜிதா, வெள்ளிக்கிழமையில் ஃபஜ்ரில் ஓதக்கூடிய அத்தியாயமான 32வது அத்தியாயம் சூரத்துல் சஜிதாவில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், இன்னமா யூமினு பி ஆயாத்தினல்லதீன இதா துக்கிரு பிஹா ஹர்ரு சுஜ்ஜதன் ஃபஸப்பஹு பிஹம்தி ரப்பிஹிம் வஹும் லா யஸ்தக்பிரூன். நம் வசனங்களின் மீது மேல் நம்பிக்கை கொண்டோர் யார் என்றால் அவர்கள் அவற்றின் மூலம் நினைவூட்டப்பட்டால் அவர்கள் விழுந்து சுஜூது செய்வார்கள், தம் இறைவனை புகழ்ந்து துதிப்பார்கள். மேலும் அல்லாஹ் இறுதியாக முடிக்கிறான், அவர்கள் பெருமை அடிக்கவும் மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுக்காக நாம் செய்யக்கூடிய சுஜூதை அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த சுஜூது கூட அல்லாஹுக்காக வேண்டி இருக்க வேண்டும், அதில் நாம் பெருமைப்பட்டு விடக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்ல வருகிறார். சுஜூது செய்யக்கூடிய அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய சுஜூதை அது நிறைவாக தன்னுடைய ரப்புக்காக செய்ய வேண்டும் என்ற இஹ்லாஸான எண்ணத்தோடு அந்த சுஜூத் இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் எந்த ஒரு வகையிலும் பெருமை அடிக்க மாட்டார்கள் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை வணங்கக்கூடிய நாம், அல்லாஹுவை தொழக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய கலாமை ஓதக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய கலாமை மனனம் செய்யக்கூடிய நாம், அல்லாஹ்வை நாம் அதிகமாக தஸ்வீக் செய்யக்கூடிய நாம், அல்லாஹ்விடம் அதிகமாக பிரார்த்தனை செய்யக்கூடிய நாம், அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு கிடைத்திருக்கிறதா என்பதை ஒவ்வொரு அமல்களின் மூலமாக நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை பற்றி தன்னுடைய திருமறையில் பேசும் பொழுது எல்லாம் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அல்லமல் குர்ஆன், இலாஹுக்கும் இலாஹு வாஹித் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். உங்களை எல்லாம் படைத்த அல்லாஹ் ஒரே ஒரு இறைவன் தான், அவன் அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், அர் ரஹீம், நிகரற்ற அன்புடையோன். ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். உங்களை படைத்த இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான், அவன் அல்லாஹ், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன். இப்படி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்து கொண்டே போறான். எதற்காக அல்லாஹ் இதை நமக்கு பதிவு செய்கிறான்? நாம் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வுடைய அன்பை நம்முடைய உள்ளங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றனவா, சுமந்து செல்கின்றதா?
அதனுடைய மகத்துவத்தை, அல்லாஹ்வை வணங்கும் பொழுது, அல்லாஹ்வை புகழும் பொழுது, அல்லாஹ்வை தஸ்பீக் செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு நம்மை சந்தோஷப்படுத்துகிறானா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தன்னுடைய பண்புகளை சொல்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி நாம் அல்லாஹ்வை வணங்கும் பொழுது அல்லாஹ்வுடைய அருளை நம்மால் முழுமையாக சுவைக்க முடியவில்லை என்றால், அது கிடைக்கவில்லை என்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நம்மிடம் ஏதோ ஒரு பாவம் மிகைத்துக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் சொல்வோம் அடிக்கடி, நாம் எல்லா பாவங்களை விட்டு விலகி வந்து விட்டோம், இணை வைப்பு என்பது நம்மிடம் கிடையாது, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தான், இறுதி மூச்சு வரைக்கும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பெருமை ஏதாவது வகையில் நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு பகுதியில் ஒரு காரணத்திற்காக அது அமர்ந்து கொண்டே இருக்கும். நம்மை நாம் முகாசபா செய்து நாம் மாற வேண்டும் என்று எண்ணினால், மாற்றங்கள் வர வேண்டும் என்று எண்ணினால், ஏனென்றால் அல்லாஹ் சபித்தான் அல்லவா சைத்தானை, நீ நிந்திக்கப்பட்டவனாக, இப்பூமியிலிருந்து விரட்டப்பட்டவனாக நீ என்னை விட்டு வெளியே செல், உனக்கு நான் அவகாசம் தருகிறேன், இந்த உலகம் அழியும் நாள் வரைக்கும் உனக்கு நான் அவகாசம் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லி அவனை அனுப்பியதற்கு காரணம் சைத்தான் அல்லாஹ்வோடு கொண்ட பெருமையின் வெளிப்பாடைத்தான் அல்லாஹ் இந்த இடத்தில் பதிவு செய்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரலாறுகளை நாம் படித்துக் கொண்டு செல்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறார். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அதிகமான உபதேசங்களை அல்லாஹ் செய்தான். எப்படியெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பேசுகிறான் என்றால், மூசாவே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஃபிரௌனோடு சென்று நீங்கள் மென்மையான முறையில் உபதேசம் செய்யுங்கள். சொல்லக்கூடியது யார்? எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகில உலகத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்யும் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து இடத்திலே சொல்கிறான், அவனோடு மென்மையான முறையில் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். அவன் எப்படிப்பட்ட கொடுங்கோலன் என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தாலும் கூட அவனை மாற்ற வேண்டும், அவன் மாற வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டான். ஆனால் இறுதி மூச்சு வரைக்கும் ஃபிரௌனால் அவன் கொண்ட ஆணவத்தால், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமை என்பது அடுத்ததாக நாம் கொண்டு செல்லக்கூடிய அடுத்த பகுதி ஆணவத்தின் பக்கம் கொண்டு செல்லும், கர்வத்தின் பக்கம் கொண்டு செல்லும், நான் தான் என்ற மமதையின் பக்கம் கொண்டு செல்லும். நவுது பில்லாஹி மின்ஹா, அந்த செயல்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அகில உலகத்திலும் வாழக்கூடிய முஸ்லிமான மூமீனான ஆண் பெண் அனைத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. பெருமை கூறியவன் அல்லாஹ் ஒருவன் தான், நம்மிடம் எந்த ஒரு பெருமையும் இல்லை. நம்மை நாம் சிந்தித்து பார்த்தால் மலத்தை சுமக்கக்கூடிய ஒரு உடம்பை தவிர நம்மிடம் வேறு எதுவும் இல்லை என்பதை, மற்ற எல்லாம் அல்லாஹ் கொடுத்த அருள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அறிவாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஆடம்பரமான இல்லங்களாக இருக்கட்டும், அழகான தோற்றங்களாக இருக்கட்டும், வசதியான ஆடைகளாக இருக்கட்டும், இது அனைத்தும் அல்லாஹ் நமக்கு புரிந்த பேரருள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் நீங்கள் மென்மையான முறையில் சென்று ஃபிரௌனோடு உரையாடுங்கள் என்பதாக. அப்படி எத்தனையோ உபதேசங்கள் செய்தும் கூட தன்னிடம் இருந்த கர்வத்தை கொண்டு, அகங்காரத்தை கொண்டு அவன் கடைசி வரைக்கும் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் கடவுள் என்றான் அல்லாஹ்வோடு. யாரோடு பேசினான்? ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் கடவுள் என்றான். யாரிடம்? படைத்த அல்லாஹ்வோடு. அல்லாஹ் அவனுக்கு எல்லாவித அவகாசங்களையும் கொடுத்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய பட்டாளங்களும் அவருடைய கவுமுகளும் கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது, பின்னாடி ஃபிரௌனும் அவனுடைய பட்டாளங்களும் தொடர்ச்சியாக அவரை துரத்தி கொண்டு வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தூதருக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான், உங்களுடைய தடியால் அந்த கடலை ஓங்கி அடியுங்கள் என்ற பிறகு அவர்கள் அடிக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், கடல் இரண்டாக பிளக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கவுமுகளும் அந்த கடலை கடந்து செல்லும் பொழுது ஃபிரௌனும் நினைத்துக் கொண்டான், நாமும் இதே பாதையில் சென்றால் அந்த புறம் சென்று விடலாம், நிச்சயமாக மூசாவை கைப்பற்றி விடலாம் என்ற எண்ணத்தோடு, தவறான எண்ணத்தோடு அந்த கடலுக்குள் செல்லும் பொழுது அல்லாஹ் ஃபிரௌனையும் அவருடைய கூட்டத்தார்களையும் கடலிலே மூழ்கடிக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்னத் அஹமதில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னோடு பேசினார்கள் என்பதாக சொல்கிறார்கள். ஃபிரௌன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமை நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய அருளையோ, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையோ, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தையோ நாம் மரணிக்கும் வரை மட்டுமல்ல, மரணத்திற்கு பிறகும் நாம் சுவைக்க முடியாது என்பதற்கு அல்லாஹ் பாடமாக காட்டக்கூடிய செயல். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, ஃபிரௌனுடைய மரண நேரத்தில் எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், அவனுடைய வாயில் மண்ணை நன்றாக நீங்கள் குத்துங்கள் என்பதாக. காரணம்,
எங்கே இந்த நேரத்தில் சத்தியத்தை பார்த்த பிறகு அவன் கலிமா சொல்லிவிடக் கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. நான் அவனுடைய வாயில் மண்ணை நிறைத்து குத்தினேன், அவனுடைய ரூஹு பிரிந்தது என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்கள் என்றால், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிந்தான். அல்லாஹு அக்பர் என்று அழைக்கக்கூடிய அருள், சுப்ஹானல்லாஹ் என்று அழைக்கக்கூடிய பெரும் பாக்கியம், அல்ஹம்துலில்லாஹ் என்று அழைக்கக்கூடிய பெரும் கண்ணியம், இது அல்லாஹ் நமக்கு தந்தது. இதை கொண்டு நாம் அல்லாஹுவை தேட வேண்டுமே தவிர, அல்லாஹுடைய அருளை தேட வேண்டுமே, அல்லாஹுடைய கருணையை தேட வேண்டும், அல்லாஹுடைய ரஹ்மத்தை தேட வேண்டும். உலகத்தில் இதை கொண்டு நாம் ஆதாயம் தேட ஆரம்பித்தால் நிச்சயமாக நமக்கு முடிவு என்பது மோசமாக வரும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான். பெருமை அடித்தவர்கள் யாரையும் அல்லாஹ் எளிதாக விட்டதில்லை. அதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நம் கண்களுக்கு முன்னாடியே அல்லாஹ் காண்பிப்பான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நாம் அனைவரும் வந்து அமர்ந்திருக்கிறோம் ஜும்மாவுடைய அமல்களுக்காக. ஜும்மாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இந்த ஜும்மாவை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் வந்து அமர்ந்திருக்கிறோம். இதில் அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால்தான் நாம் இந்த அமலில் வெற்றியடைய முடியும். இந்த இடத்தில் ஜும்மாவுக்கு நானாக வந்தேன், என்னுடைய முயற்சி, என்னுடைய உழைப்பு என்று நாம் நினைக்க ஆரம்பித்தால் நிச்சயமாக நாமும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஈமானை இலக்கு நேரிடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்தின் மீதும் ஆற்றலுடையவன் அல்லாஹ். நமக்கு ஈமானை தந்த அல்லாஹ் அந்த ஈமானை கொண்டு நம்மை எல்லா விதங்களிலும் சோதித்துக் கொண்டே இருப்பான். ஒரு வகையில் அல்ல, நாம் நினைத்துவிடக் கூடாது ஒரு வகையில் மட்டும்தான் அல்லாஹ் சோதிப்பான் என்று நினைக்க கூடாது. எனக்கு அறிவை தந்த அல்லாஹ், நான் அந்த அறிவை கொண்டு அல்லாஹ்வை தேடுகிறேனா, இல்லை உலகத்தை தேடுகிறான் என்பதை அல்லாஹ் என்னை அறிந்து கொண்டே என்னை வழிநடத்தி கொண்டே செல்வான். பொருளாதாரத்தை தரக்கூடிய அல்லாஹ், அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நாம் அல்லாஹ்வை தேடுகிறோமா, இல்லை உலகத்தில் பொருளாதாரம் இல்லாத மக்களை இழிவாக நாம் எண்ணுகிறோமா என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருப்பான். ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ், அந்த ஆரோக்கியத்தை எனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தான், அவனை நான் கண்ணியப்படுத்த வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் நம்மை மேலும் சிறப்பாக வாழ வைப்பான். ஆனால் உடல் ஊனமுற்றோர்களை பார்க்கும் பொழுது, உடல் குறைபாடு உள்ளவர்களை பார்க்கும் பொழுது நாம் அவர்களை இழிவாக எண்ணினால் அதனுடைய பிரதிபலனையும் அல்லாஹ் உலகத்தில் நமக்கு காட்டுவான் என்பது அல்லாஹ்வுடைய சுன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நாளை மறுமை நாளில் ஒரு சாராரை அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். 3 பண்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவரை தூய்மைப்படுத்த மாட்டான். அவர் எப்படி நின்றாரோ அப்படிதான் அந்த இடத்தில் நிற்பார். அப்படி என்றால் அந்த நபருடைய நிலைமை மறுமை நாளில் எப்படி இருக்கும் என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தெரியுமா? எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆண்களே, இது நமக்கான உபதேசம். இந்த அமலின் மூலமாக நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்திருப்போம். அல்லாஹ்வுடைய கட்டளை, நம்முடைய ஆடைகள் கரண்டைக்கு மேலாக இருக்க வேண்டும். யாருடைய ஆடை கரண்டைக்கு கீழாக இருக்கிறதோ அது நரகத்திற்குரியது. இந்த சட்டத்தை அல்லாஹ் எதற்காக நமக்கு தந்தான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக வேண்டி நம்முடைய ஆடை கரண்டைக்கு மேலாக இருந்திருந்தால், அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நம்மிடம் அல்லாஹ் ஒரு பண்பை காட்டியிருப்பான். நீ என்னுடைய அடிமை, உனக்கு பெருமை என்பது இல்லை, எனக்குத்தான் எல்லா பெருமை என்பதை அல்லாஹ் நமக்கு காட்டியிருப்பான். அதை அனுபவித்த நபர்கள் உணர்ந்திருப்பார்கள். சாதாரண விஷயம் அல்ல. யாருடைய ஆடை, ஆண்களுடைய ஆடை கரண்டைக்கு கீழாக இருக்குமோ அது நரகத்திற்குரிய ஆடை, அது பெருமையின் வெளிப்பாடு என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபித்தோழர் அம்ர் என்ற ஒரு நபித்தோழர் வருகிறார்கள். அவருடைய கால்களோ அல்லாஹ் படைத்திருப்பதே கால்களை சூம்பிய நிலைமையில் தான் அவர் கால்களை படைத்திருந்தால், அந்த நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையை கேட்ட பிறகு, யா ரசூலல்லாஹ், என்னுடைய கால்களை அல்லாஹ் சூம்பிய நிலைமையில் படைத்திருக்கிறானே, எனக்கும் இந்த சட்டம் பொருந்துமா என்று கேட்கும் பொழுது, நிச்சயமாக உங்களுடைய ஆடையை நீங்கள் உயர்த்தி கட்டுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக பேசுவதை விட அமல்களை வைத்துத்தான் நம்முடைய ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவை நம்மால் உணர முடியும். அதிகமான உரைகளை கேட்பதை விட அமல்கள் செய்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் அல்லாஹ் வைத்திருக்கும் பாதை. சைத்தான் அல்லாஹ்வோடு பேசுகிறான், யா அல்லாஹ், நீ என்னை சபித்த காரணத்தால் உலகத்தில் அமர்ந்து கொண்டு உன்னை வணங்க விடாமல் அநேகமான மக்களை நான் வழிகெடுப்பேன். கேட்கிறான் அல்லாஹ்வோடு. திருமறை படித்து பாருங்கள், எப்படி கேட்கிறான் அல்லாஹ்வோடு. யா அல்லாஹ், முன்புறம், பின்புறம், வலதுபுறம், இடதுபுறம், தலைக்கு மேல் 5 பாதைகளில் அமர்ந்து கொண்டு அவனை உன்னை வணங்க விடாமல் நான் வழிகெடுப்பேன் சொல்லிவிட்டு அல்லாஹ்வோடு சைத்தான் ஒரு வார்த்தையை சொல்கிறான். அந்த இலக்கில் இருந்தால் மட்டும்தான் நாம் வெற்றி அடைய முடியும். இந்த வார்த்தையை அல்லாஹ்வோடு சைத்தான் சொல்கிறான். யா அல்லாஹ், பரிசுத்தமான உள்ளம் கொண்டவர்களை தவிர,
அவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது. அல்லாஹ்வோடு டிக்ளேர் செய்கிறான். பரிசுத்த உள்ளம் எப்படி வரும்? எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிசுத்தமான உள்ளம் எப்படி வரும் நமக்கு? அந்த அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருந்தால் மட்டும்தான் அந்த அல்லாஹ் அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்துவான். ஃபதுக்குரூனி, நீங்கள் என்னை நினைத்துக் கொண்டே இருந்தால் அதுக்குருக்கும், நான் உங்களை நினைத்து உங்களுக்கு அருள் புரிந்து கொண்டே இருப்பேன். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். நாம் நம்மிடம் பெருமை இருக்கிறதா இல்லது மற்றவர் பெருமை அடிக்கிறாரா என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். உணராமல் அல்லாஹ் காட்டாமல் இல்லை. எல்லா விஷயங்களையும் நமக்கு தெளிவுபடுத்துவான் அல்லாஹ். நாம் என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறோம், நாம் மாற வேண்டும், மாற்றங்கள் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு தொடர்ச்சியாக சோதனைகளை தந்து கொண்டே இருப்பான். அந்த நேரத்தில் நாம் மாற்றங்களை அடைந்தால் அல்லாஹ் அதற்கு பிறகு தன்னுடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக தருவதை நம்மால் உணர முடியும். உணர வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ உபதேசங்களை கேட்கக்கூடிய நாம், பாடங்களை படிக்கக்கூடிய நாம், கற்கக்கூடிய நாம், அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை நாம் அடைந்து விட்டோமா என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டே பயணிக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய அருளும் இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்து விட்டால் அதை விட உயர்ந்த இன்பம் எதுவுமே இல்லை என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். என்னுடைய அடியார்களிடத்திலே என்னுடைய பெயர் கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கும் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இந்த இலக்குக்கு நாம் வந்துவிட்டோம் என்றால் நிச்சயமாக நாம் அந்த அல்லாஹ்வோடு வாழப்போறோம். நமக்கு இம்மையும் வெற்றி, மறுமையும் வெற்றி என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் இப்பேற்பட்ட ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி அதன் மூலமாக அல்லாஹ் எத்தனையோ மக்களுக்கு நன்மைகளையும் நலவுகளையும் நாடுகிறான். நாம் மட்டும் நன்மை அடைந்தால் பத்தாது, நம்முடன் பிறந்த சகோதரர்கள், குடும்பத்தார்கள், உறவினர்கள், சமூகத்தார்கள் எல்லோரையும் நன்மையின் பக்கம் அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நன்மைக்கு யார் ஒரு வழிகாட்டுவாரோ அந்த கூலி என்பது அந்த நன்மையை செய்யக்கூடிய நபருக்கு எப்படி கிடைக்கிறதோ அதுபோல் நன்மைக்கு வழிகாட்டிய நபருக்கும் அல்லாஹ் அந்த நன்மையை பரிபூர்ணமாக்கி தருவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்பேற்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ தூப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவ்ஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமை என்ற தலைப்பில் இன்றைய ஜும்மாவுடைய ஆரம்ப பகுதியில் முதல் அமர்வில் அதிகமான விஷயங்களை நாம் செவிமடுத்தோம். செவிமடுத்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தி வெற்றியடையக்கூடிய நபர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பதிவு செய்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். மனித இனத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் நிச்சயமாக நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். யாரை தவிர மற்ற மக்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள்? இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வுடைய கலாமின் மீது நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வுடைய வேதமாகிய இஸ்லாத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக ஈமான் கொண்டு யாரெல்லாம் மறுமை நாளை நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ, சொர்க்கத்தையும் நரகத்தையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை தவிர மற்ற எல்லா நபர்களும் காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறான். காலத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நம்முடைய வயது எத்தனை ஆண்டுகளை நாம் கடந்து வந்து விட்டோம், இனி எத்தனை நாட்களை நாம் அடைய இருக்கிறோம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்த விஷயம். கடந்து வந்த காலங்களில் அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு முழுமையாக நாம் அல்லாஹ்வை சார்ந்து வாழ்வதற்குண்டான வசதி வாய்ப்புகளை நாமும் தாய் தந்தையும் கணவன் மனைவியும் குழந்தைகளும் குடும்பத்தார்களும் நாம் உருவாக்கி விட்டோமா என்பதை சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை பற்றி அத்தனை விஷயங்களை அல்லாஹ் பேசுகிறான் என்றால், எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் படைத்திருக்கும் அந்த நரகத்தை அந்த மனிதனால் தாங்க முடியாது என்ற காரணத்தால் தான் அல்லாஹ் அத்தனை விஷயங்களின் நரகத்தை பற்றி பேசுகிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் மட்டும்தான் அறிவான் அந்த நரகத்தினுடைய வேதனை என்ன என்பதை, நரகம் எப்படி இருக்கும் என்பதை. நாம் எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் மரணிக்க நேரம் கண்டிப்பாக பார்க்க இருக்கிறோம். அதை காட்டாமல் நம்மை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல மாட்டான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகத்தை கண்டு சந்தோஷப்படக்கூடிய நாம், இந்த உலகம் என்பது ஒன்றும் இல்லை என்பதை அல்லாஹ் அவனை வணங்குவதன் மூலமாக, அவனை நேசிப்பதின் மூலமாக, அவனை நெருங்குவதன் மூலமாக, அவன் மீது அன்பு வைப்பதின் மூலமாக, அவன் மீது ஆசை வைப்பதின் மூலமாக அல்லாஹ் நமக்கு தெளிவாக காட்டி தருகிறான். அதற்குத்தான் அல்லாஹ் பதிவு செய்கிறான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா,
அழிந்து போகக்கூடிய உலக வாழ்க்கையா நீங்கள் விரும்புவீர்கள்? ததரூனல் ஆகிரா, அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய நிரந்தரமான நிலையான இன்பம் தரக்கூடிய சூனத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று கேட்பது, யாரெல்லாம் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். இதனுடைய சாராம்சத்தை அல்லாஹ் நமக்கு தந்துவிட்டால் நாம் நிச்சயமாக உலகத்தை கைவிட்டு விட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதெல்லாம், நீங்கள் உலகத்தின் குழந்தைகளாக இருப்பதை விட நீங்கள் மறுமையின் குழந்தைகளாக இருங்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அறிவுரை செய்கிறார்கள். ஏன்? அது நிரந்தரமான வாழ்க்கை, அது அல்லாஹ் நமக்காக படைத்திருக்கும் வாழ்க்கை. யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் படைத்து தேர்ந்தெடுத்தானோ, கலிமத்துல் தௌஹீதில் யாரெல்லாம் அல்லாஹ் உருவாக்கினானோ அவர்களுக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயர்ந்த கண்ணியம் ஜன்னா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை முழுவதுமாக மறுமையை சார்ந்ததாகத்தான் இருந்தது. எந்த செல்வத்தையும் சேர்க்கவில்லை, எந்த பொருளாதாரத்தையும் சேர்க்கவில்லை. உலகத்தில் அவர் விட்டு சென்ற ஒரே ஒரு பொருள் என்றால் 2 கால் செருப்புகளை மட்டும் தான் விட்டு சென்று விட்டார்களே தவிர வேறு எந்த ஒரு அவருக்கு எந்த ஒரு காரியமும் அவரிடம் கிடையாது. தன்னுடைய மகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், எல்லோருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம், நீங்கள் மறுமையின் பிள்ளைகளாக மாறுங்கள், மறுமைக்காக நீங்கள் தயாராகுங்கள், மறுமை வாழ்க்கையை பிரியப்படுங்கள் என்று சொல்வதற்கு காரணம், அது உலகத்தை கொண்டுதான் நாம் பிரியப்பட முடியுமே தவிர மரணத்திற்கு பிறகு இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உலகத்தை அல்லாஹ் தந்தது எல்லாம், இப்பொழுது நமக்கு ஆயுள் காலத்தை தருவது எல்லாம், இங்கு அல்லாஹ் நம்மை அமர வைப்பதெல்லாம் அந்த அல்லாஹ்வோடு வாழ வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு அவருடைய இன்பத்தை அடைந்து கொள்வதற்கு அமல்களும் செயல்களும் மிகைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த இடத்தில் நம் அனைவரையும் அமர வைத்திருக்கிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் நம்மை அறியாமலே மறந்து செல்லக்கூடிய விஷயம்தான் மரணம். சில நேரங்களில் நினைப்போம், சில நேரங்களில் மறந்து விடுவோம். இயல்பாகவே மனிதர்கள் பலகீனமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அதில் சிறந்தவர்களாக அல்லாஹ் சொல்வது, எப்பொழுதுமே மரணத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நபரைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். நிச்சயமாக நாமும் ஒரு நாளைக்கு மரணிக்க இருக்கிறோம். ஆனால் அந்த மரணம் என்பது அல்லாஹ் ஆசைப்படுவதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல மரணத்தை அல்லாஹ் தர வேண்டும். தொழுது கொண்டிருந்த நிலையில், குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த நிலையில், அல்லாஹ்வை தஸ்பீக் செய்து கொண்டிருந்த நிலையில், அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த நிலையில், நன்மையை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டிருந்த நிலைமையில், அல்லாஹ்வை சிந்தித்துக் கொண்டிருந்த நிலைமையில் நாம் மரணிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய ஆசை. ஏனென்றால் இது ஆலிமல் கைப், மறைவான விஷயம். ஒரு மனிதன் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. அது அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறானோ, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறானோ, யாருடைய உள்ளம் அதை விரும்புகிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அதை கொடுப்பான். ஈமானை தந்த பிறகு, இறையச்சத்தை தந்த பிறகு, இறை திருப்தியை தந்த பிறகும் நாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு உலகத்தின் பக்கம் செல்வோமே ஆனால், நவுது பில்லாஹி மின்ஹா, அந்த உலகத்தை அல்லாஹ் நமக்கு அழகாக்கி காண்பித்து விட்டால் அதற்கு பிறகு யாராலும் மறுமையை அழகாக்கி காண்பிக்க முடியாது. இது அல்லாஹ்வுடைய சுன்னா. வரலாறு பேசுகிறது. எத்தனை நபிமாருடைய தாய் தந்தைக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை, நபிமாருடைய மனைவி மகனுக்கு ஹிதாயத்து கிடைக்கவில்லை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசிக்கொண்டே வருகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் 3 மாதங்களில் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் நம்மை நோக்கி வர இருக்கிறது. இப்பொழுது நாம் தயாராக வேண்டும். அந்த நேரத்தில் அல்ல, இப்பொழுது தயாராக வேண்டும். சுன்னத்தான தொழுகை நான் எப்படி தொழுது கொண்டிருக்கிறேன்? ஃபர்லான தொழுகையில் எந்த நிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன்? குர்ஆன் திலாவத் எத்தனை முறை ஒரு நாளைக்கு நான் ஓதிக்கொண்டிருக்கிறேன்? அல்லாஹ்வை தஸ்பீக் செய்வது எத்தனை முறை நான் செய்து கொண்டிருக்கிறேன்? அல்லாஹ்விடம் தௌபா செய்வது நான் எத்தனை முறை செய்து கொண்டிருக்கிறேன்? ஒருவேளை நம் இந்த ரமலான் கிடைக்கும் முன்பாக அல்லாஹ்வை சந்திக்க நேரிட்டால் நாம் எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். கழிந்த வாரம் எமது ஊரில் ஒரு மரணம். இளம் வயது சிறுவன் இரவு நேரத்தில் ஒரு நண்பரிடத்தில் சொல்கிறார், நான் காலையில் மதுரை செல்கிறேன், எனக்கு ஒரு வீடை பாருங்கள், என்னுடைய வீட்டாளர்கள் என்னை வீடை காலி பண்ண சொல்லிவிட்டார்கள், நான் மதுரைக்கு சென்று விட்டு நாளை வந்த பிறகு உங்களை சாயங்காலம் அந்த வீட்டோடு நான் உங்களை பார்க்கிறேன், அந்த வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்ற நபர் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஆகிரத்துடைய வாழ்க்கையில் கொண்டு சென்று விட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. காலையில் ஃபஜ்ரை தொழுதுவிட்டு மதுரையை நோக்கி சென்ற நபர், நிறைய நபர்கள் நியூஸில் பார்த்திருக்கலாம், கோயில்பட்டி தாண்டும் பொழுது அவர் சென்ற காருடைய டயர் பஞ்சராகி விபத்தானதில் அந்த ஒரு நபர் மட்டும் மரணம். பள்ளி வேடியில் உள்ள எந்த குழந்தைக்கு எதுவும் ஆகவில்லை. கூட உள்ள நபரும் இன்னும் அவசர சிகிச்சையில் தான் இருக்கிறார். ஆனால் இவர் மட்டும் அந்த இடத்திலே உடனே வஃபாத்தாகிவிட்டார். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுதான் எனக்கும் உங்களுக்கும் நடக்க இருக்கும் விஷயம். நிச்சயம் நடக்கும். அது அல்லாஹ் இந்த விஷயம் எப்பொழுது என்பது நமக்கு தெரியாது. அவருடைய எண்ணம் ஒரு நல்ல வீட்டை பாருங்கள் என்பது, அல்லாஹ்வுடைய விருப்பம் அவர் ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்பது.
நல்ல அமல் செய்யக்கூடிய நபர் தான். அல்லாஹ் அவரை பொருந்திக் கொள்வானாக. அவருடைய மன்னரை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் அல்லாஹ் விசாலமாக்கி கொடுப்பானாக. அவருடைய மரணத்தின் மூலமாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஈமானையும் இறையச்சத்தையும் இஹ்லாஸையும் தக்வாவையும் அல்லாஹ்வுடைய பிரியத்தையும் அல்லாஹ் முழுமைப்படுத்துவானாக. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழுகிற வாழ்க்கை என்பது கொஞ்ச காலம்தான். ஆனால் அதற்காக நாம் செல்லக்கூடிய வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை. அல்லாஹ் அருள் செய்தாலே தவிர, அல்லாஹ் கருணை காட்டினாலே தவிர, அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டினாலே தவிர நம்மால் அந்த வாழ்க்கையில் இருந்து தப்ப முடியாது என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆனால் நீங்கள் உலகத்தில் வாழும் பொழுது என்னை நீங்கள் நேசித்தால் நிச்சயமா நான் உங்களை நேசிப்பேன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். எத்தனை நபர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாட்களிலேயே சிறந்தது வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்றைய பொழுது என் மீது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள், அந்த ஸலவாத்தை எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னார்கள். உள்ளத்தில் கை வைத்து கேட்போம், எத்தனை பேர் இன்று வரைக்கும் நாம் ஸலவாத்தை சொன்னோம்? எத்தனை முறை நாம் சொன்னோம்? ஸலவாத்து சொல்லக்கூடிய நபரும் நானும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்று நம்மை பார்க்காமல் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு வாக்களித்து விட்டு சென்றார்கள் ஹபீபுல்லா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை முறை நாம் ஸலவாத்து சொன்னோம்? ஸலவாத்து சொல்வதையெல்லாம் விட இல்லா மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்த நபர்கள் தவிர அதிகமான பலாக்களை காலையிலிருந்து இதுவரைக்கும் நாம் பேசியிருப்போம். அதில் ஏதாவது ஒரு வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தையை பேசி அந்த அல்லாஹ்வுடைய அன்பை இன்றைய நாள் அடைந்து கொள்வோம் என்று நாம் ஆசைப்பட்டோமா? துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள், பிரார்த்தனை அல்லாஹ் ஒப்புக்கொள்ளக்கூடிய நேரம், அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய நேரம், அல்லாஹ் நம் மீது கருணை காட்டக்கூடிய நேரம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வெள்ளிக்கிழமை அஸ்ர் தொழுகைக்கு பிறகு வரைக்கும் உண்டு, நீங்கள் அந்த இடத்தில் பிரார்த்தனையை செய்து கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னுடைய உள்ளத்தில் பட்டதை நான் தெளிவாக பேசக்கூடியவன். அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நாம் எல்லோரும் அடைய வேண்டும் என்ற ஆசையோடு நான் பேசுகிறேன். எத்தனையோ ஜும்மாக்கள் இங்கு வந்து நான் பேசியிருக்கிறேன். நான் ஆசைப்படுவதெல்லாம் சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கரங்களில் வலது கையால் பதிவேடை கொடுக்கும் பொழுது என்னுடைய உள்ளம் உங்கள் எல்லோருடைய உள்ளங்களையும் தேடக்கூடிய உள்ளங்களாக இருக்க வேண்டும். நீங்களும் என்னை தேடக்கூடிய உள்ளங்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். நாளை மறுமை நாளில் அல்லாஹ் சொர்க்கவாசிகள் என்று சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் நற்செய்தி கூறப்பட்ட பிறகு நான் திரும்பி பார்க்க வேண்டும், அந்த இடத்தில் நீங்கள் எல்லோரும் நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு முழுமையான வெற்றி. ஏனென்றால் வானவர்கள் அமர்ந்து கொண்டு இந்த விஷயத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் சென்று ஒப்படைக்க இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக வல்லாஹி நாம் அனைவரும் சொர்க்கத்திற்காக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறான். நாம் நம்மை சிந்தித்து பார்த்தால் நமக்கு நன்றாக தெரியும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லை என்பது. ஆனால் நாம் நம்மை மறந்து இந்த உலகத்தின் பின்பக்கமே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹ் மரணத்தை நமக்கு ஏற்படுத்துவான். அந்த ஓடக்கூடிய ஓட்டத்தில் மரணத்தை நாம் விரும்பினால் வெற்றி அடைவோம், மரணத்தை நாம் வெறுத்தால் நாம் தோல்வி அடைவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா விஷயங்களையும் நல்ல தெளிவாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் பதிவு செய்து விட்டான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வெள்ளிக்கிழமை நாட்களில் அதிகமாக அல்லாஹ்வுடைய தூதர் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள். ஒரு முறை நீங்கள் என் மீது ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது 10 முறை அருள் புரிகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு முறை ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது 10 முறை ஸலவாத்து சொல்கிறான். உங்கள் மீது அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான், அல்லாஹ் அருள் புரிகிறான் என்பதாக சொல்கிறார்கள். அந்த அருள் நமக்கு சொர்க்கமாக இருந்தால் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் நம் அனைவருக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உபதேசம் என்பது பேசக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் தான். நாம் அறிந்தோ அறியாமலோ சில பண்புகளில் இருக்கலாம், ஆனால் அதை மாற்றிக்கொள்வதை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான். அப்படி நாம் மாறிவிட்டால் அல்லாஹ் நம்மை அதிகமாக பிரியப்படுவான். அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான். என்னுடைய அடியான் என்னை கண்டு பயந்து ஒரு செயலை விட்டு விலகிவிட்டால் அல்லாஹ் தன்னுடைய அருளை நம் மீது பரிபூர்ணமாக தருவான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். என்னுடைய அடியான் மாற வேண்டும், என்னை கண்டு அஞ்ச வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அப்பேற்பட்ட அச்சம் நமக்கு கிடைக்குமானால் நிச்சயமாக இம்மை வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் வெற்றி அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுதிருந்தே அல்லாஹ்விடம் துஆ கேளுங்கள். வரக்கூடிய ரமலானை அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பொருத்தமான பிரியமான முறையில் அந்த மாதம் நம்மை விட்டு கடந்து செல்லும் பொழுது முழுமையான லஅல்லக்கும் தத்தக்கூன், முழுமையான இறைச்சமுடைய மக்களாக நாம் மாறி மக்களை எல்லாம் நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய மக்களாக நாமும் நம்முடைய குடும்பத்தார்கள் உருவாகக்கூடிய மக்களாக நம்மை வல்ல ரஹ்மான் ஆக்கி அல்புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ தூப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அய்யுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. ரப்பனா லா துஸு குலூபனா பஅத இத் ஹதைதனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.